ஆக்ஷன். அண்டு பண்ணிகிட்டு இருக்கிறேன். என்னடா அடுத்த கொஷனை சொல்கிறேன்னு அண்டு பண்ணிட்டுருக்கிறாரு தானே யோசிக்கிறீங்க. இன்னும் இதுக்கு மேலே அண்டு ஆகாதா? அப்படிலாம் அதுக்கு ஒரு வியாதி இருக்கா? ஓ மை காட். சரி பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். இதை நம்ம ரிமூவ் பண்ணிட்டு எழுதலாம். ஒரு கொஷன் பண்ணணும், ஞாபகம் இருக்கா? 1 + 2 + 3 + 4 + 5 + 6 + 7 அதே தான் பண்ணணும். ஆனால் இப்போ என்ன பண்ணணும்? 1 × 2 × 3 × 4 × 5 × 6 × 7 பண்ணணும். பண்ணிடுவோமா? ஐயோ 30 செகண்ட்ஸ் முடிஞ்சு போச்சு. வேர் ஆன்சர் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு 1. ஓகேவா? இதுக்கு பேர் ஃபேக்டோரியல் தெரியும்ல. 7னா 1 × 2 × 3 × 4 × 5 × 6 7 7 வந்து ஒரு ஃபேக்டோரியல். இப்போது ஏஎன்எஸ் ஈக்குவல் டு ஏஎன்எஸ் இன்ட்டு சொல்லுங்கள் 2. அடுத்தது இன்ட்டு. இப்போ ஏஎன்எஸ் இன்ட்டு ஈக்குவல் டுன்னு நம்ம எழுதிக்கலாம், தெரியும்ல. இன்ட்டு ஈக்குவல் டு 4. ஏஎன்எஸ் இன்ட்டு அடுத்தது இல்லை 8 9 10லாம் தேவையில்லை. இப்போ வந்து சிஎல் ஏஎன்எஸ் இவ்வளோ தான். ஸோ 7 ஃபேக்டோரியல் வந்து ஐ திங்க் 5040 போயிருமே, பெருசாக இருக்குமே. இதில் எதுவும் கொடுக்கறது மேட்ரு இல்லை. 5040 தான் சொன்னேன்னா அது கொஞ்சம் பெரிய நம்பரே. நம்ம வந்து இதை குறைச்சி 5 ஆக்கிக்கலாம். அவுட்புட் ட்ரேஸ் பண்ணுறப்ப நான் தானே உட்காந்து மல்டிப்ளை பண்ணணும். அந்த தலைவலி என்னன்னு எனக்கு தானே தெரியும். 120 5 ஃபேக்டோரியல் இஸ் ஈஸி. ஓகேவா? இப்போது இதுக்கு அவுட்புட் ட்ரேஸ் பண்ணிடலாமா? ஆக்சுவலாகவே அவுட்புட் ட்ரேஸ் பண்ணிடலாம். இட்ஸ் வெரி சிம்பிள். அப்படியே இங்கேயே போயிடுறேன். இல்லை, இதை பிரிக்கணும். ஞாபகம் இருக்கிறதா? இதை இப்படி போட்டு ரேமு ப்ராசஸர் இதாக பிரிக்கணும். சரி, ஓகே, ஃபைன். எனிவே ஏஎன்எஸ்குள்ளே முதல்ல என்ன இருக்கு? அடுத்தது ஏஎன்எஸ் ஈக்குவல் டு ஏஎன்எஸ் இன்ட்டு 2. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஏஎன்எஸ் கூட இங்கே வந்து என்ன வந்துடும்? 1 வந்துடும். 1 × 2 என்ன? 2. அந்த 2 ஏஎன்எஸ்குள்ளே போயிடும். ஸோ இங்கே 2. இப்போது ஏஎன்எஸ்குள்ளே என்ன இருக்கும்? 2 இருக்கும். ஆனால் அந்த 2 வந்து வேறு எதுவும் இல்லை, 1 × 2 தான். புரியுதா? அந்த 1 × 2 தான் இருக்கும். ஆனால் அந்த 1 × 2ங்கிறது வேறு எதுவும் இல்லை, 3 தான் இருக்கும். சாரி, 2 தான் இருக்கும். 1 × 2 வந்து 2. இங்கே 2 இருக்கா? அந்த 2 தான் இருக்கும். ஸோ இப்போ 2 × 3 6. இப்போ அந்த 6 ஏஎன்எஸ்குள்ளே போகுமா? ஸோ இங்கே வந்து 6 இருக்குது. இந்த 6 வேறு எதுவும் இல்லை, 1 × 2 × 3. புரிஞ்சா? இப்போது ஏஎன்எஸ் இன்ட்டு ஈக்குவல் டு 4. இது வேறு எதுவுமே இல்லை. இந்த முதல்ல கம்ப்யூட்டர் எப்படி மாற்றும்? ஏஎன்எஸ் ஈக்குவல் டு ஏஎன்எஸ் இன்ட்டு 4. இப்போ இந்த ஏஎன்எஸ்குள்ளே என்ன இருக்குது? ஆக்சுவலி 1 × 2 × 3 அதான் இருந்துச்சு. ஆனால் ஏஎன்எஸ்குள்ளே இங்கே பார்த்து தான் நீங்கள் எழுதணும். அது வந்து 6 தான். இந்த 6 வேறு எதுவும் இல்லை, 1 × 2 × 3 தான். புரிஞ்சா? இது உங்களுக்கு புரியுது தானே? இங்கேருந்து 1 வந்துருச்சு, இங்கேருந்து 2 வந்துருச்சு, இங்கேருந்து 3 வந்துச்சு. புரியுதா? அது இப்போது 6 × 4 வந்து 24. ஸோ அப்போ இதுக்குள்ளே 24 போயிடும். ஓகேவா? இப்போ ஏஎன்எஸ் இன்ட்டு ஈக்குவல் டு 5 இன்ட்டு ஈக்குவல் டு இனிமேல் நீங்கள் வந்து ஷார்ட்டாகவே எடுத்துக்கலாம். அப்படின்னா ஏற்கனவே என்ன இருக்குது? 24. அது கூட இன்ட்டு 5 மல்டிப்ளை பண்ணி அதுக்குள்ளேயே வச்சிடணும்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி எடுக்கிறப்ப 24 × 5னா 20 20 20 20 5 தடவை வந்துச்சுன்னா அது வந்து 100. 4 4 4 4 4ன்னு 5 தடவை வந்துச்சுன்னா அது வந்து 20. அப்போ 120. ஸோ இதுக்குள்ளே போகிறது வந்து 120. இப்போது இதையும் முடிச்சிட்டோம். அடுத்தது சிஎல் ஏஎன்எஸ். ஏஎன்எஸ்குள்ளே என்ன இருக்குது? 120. 120ங்கிறது இங்கே வந்திருக்கும். அதனால தான் இங்கே 120 வந்துச்சு. புரிஞ்சுதா?